ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/10/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல, ஸோ டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ அதோட என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. நார்மல் மெசேஜோ வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பாதீங்க, டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பிஐபி. ஓகேங்களா, பிஐபி இன்றைக்கி டேட்டோடது இன்றைக்கி ஈவினிங். ஓகேங்களா, ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பிஐபி நீங்கள் படிக்கணும், ஆர்டிக்கல் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிஎஃப்பும் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் தேவையான குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, சில நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம பிஐபியில் சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தோம், சில இது கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் போய் படிச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்ட்ஸ் 2011 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் ஆன் எலிஃபண்ட் காரிடார் இன் தமிழ்நாடு. வாட் இஸ் எலிஃபண்ட் காரிடார் அப்படின்றத பற்றி முதல்ல சொல்கிறேன். எலிஃபண்ட் காரிடார் அப்படின்றது எலிஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரேட்டிங் அனிமல், அதாவது ரொம்ப தூரம் நடக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ காரிடார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலிஃபண்ட் யூஸ் பண்ணுற அந்த ஓவரால் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். இந்த வட்டம் நமக்கு ப்ரிலிம்ஸில் கூட இந்த எலிஃபண்ட் மைக்ரேஷனை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். ஓகேங்களா, ஸோ ஓகே, எலிஃபண்ட் அப்படின்றது போது வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா எலிஃபண்ட்டோட IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த எலிஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் இதை கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் சங்கர் IAS அகாடமி புக்கில் பின்னாடி கடைசியாக திருப்பினீங்க அப்படின்னா சில வார்த்தைகளுக்கு மீனிங் கொடுத்துருப்பான். அதில் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்க்கு வந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ், தட் இஸ் கால்டு யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க யுனெஸ்கோ. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், அவங்க தான் பயோஸ்பியர்ன்ற இதையே கொண்டு வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கண்ட்ரிலையும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அதில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இந்த எலிஃபண்ட் காரிடார் அப்படின்றது இப்போ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வை பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான். சரி, இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டீரியராக ஒரு பயோஸ்பியர் ரிசர்வோ இல்லாட்டி நேஷனல் பார்க்கோ கேட்குறாங்க அப்படின்னா இன்டீரியராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். இதை தவிர இந்த ஆர்டிக்கலில் இன்னும் சில லொக்கேஷன் பேஸ்ட் இதை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகுரி பிளாட்டோ பற்றி பேசுகிறாங்க. சிகுரி பிளாட்டோ, ஓகேங்களா, சிகுரி பிளாட்டியூவை பற்றி பேசுகிறாங்க. இந்த சிகுரி பிளாட்டியூ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் ஸ்டைடு நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சிகுரி பிளாட்டோட பாட்டம், அதாவது சவுத் வெஸ்டர்ன் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. இது நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேயர் ரிவர். ஓகேங்களா, மேயர் ரிவரோட அந்த வேலி அப்படின்றது இருக்குது. மேயர்னா மோயர் அப்படின்னு கூட சொல்லலாம், MOYAR அப்படின்னு சொல்லுவோம், மோயர் ரிவர். ஓகேங்களா, இந்த ரிவருடைய வேல்யூம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிகுரி பிளாட்டோ அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சிகுரி பிளாட்டோ அப்படின்றது சதர்ன் சைடில் இருக்க முக்கியமான ஒரு பிளாட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஜியாகிரஃபியில் லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கீஸ்டோன் ஸ்பீசிஸ் எங்கே படிக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு NGO. உங்களுடைய பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NGO பற்றின ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ NGO அண்ட் இட்ஸ் அதாவது என்னென்னா நம்மளுடைய கவர்னன்ஸில் வந்து என்னென்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சிலபஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த NGO அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்தியாவில் NGOவில் இவர் எதை பற்றி பேசுகிறார், எந்த NGO பற்றி பேசுகிறார் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற NGOஸை பற்றி பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு இவர் கெப்பாசிட்டி ஆஃப் NGOஸை பற்றி சொல்கிறார். அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ NGOஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 லட்சம் NGO இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த 31 என்ஜிஓ அப்படின்னு 31 லட்சம் என்ஜிஓஸ் அப்படின்றதுல கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கூல்ஸை விட டபுள் த மடங்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்ஜிஓஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இதுலேயும் எஜுகேஷன் செக்டாரில் ஓகேங்களா, எஜுகேஷன் செக்டாரில் பர்டிகுலராக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் என்ஜிஓஸ் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜிஓஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 ஒர்க் சொல்லலாம். ஒன்று வந்து டைரெக்டாக டீச் பண்ணுறது ஓகேங்களா, டைரக்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஸ்கூல் குழந்தைகளுக்கான அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன், லேர்னிங் எஜுகேஷன் இதை பற்றிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டிங் டீச்சர் ஒர்க் ஷாப் ஓகேங்களா, டீச்சருக்கு தேவையான ஒர்க் ஷாப்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்குகளை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கோப்பாகவே இருக்கும் ஓகேங்களா. சரி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் முக்கியமானது இவங்களுடைய ஒர்க்கில் இன்னும் ஒரு முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஓகேங்களா, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒர்க்கை முக்கியமாக இவங்க தான் பண்ணுறாங்க. த்ரூ டீச்சர் ட்ரைனிங் மூலமாகவோ அல்லது டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்னா நிறையா லேர்னிங் ப்ராக்ரஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்களே, அப்போ இவங்க வந்து என்ஜிஓஸில் இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ், என்ஜிஓவில் இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எக்யூப்டாக இருக்காங்களா, அதாவது நம்ம ஸ்கூல் டீச்சரை வந்து என்னென்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான குவாலிட்டி அந்த என்ஜிஓஸ்க்கு இருக்கா அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக பேசவே வராங்க ஓகேங்களா. அதில் தான் இந்த மேலேயே சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வி ஆர் இக்னோரிங் என்ன இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் த மெனி என்ஜிஓஸ். என்ஜிஓட கெப்பாசிட்டி பில்டிங்கை நம்ம வந்து என்ன இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ஜிஓஸ் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ஜிஓஸ் அப்படின்றது எஜுகேஷனில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த என்ஜிஓஸோடைய கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான், கெப்பாசிட்டி இன் த சென்ஸ் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இருக்கணும், நாலேஜ் லெவலில் இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்சசபிள் லெவலில் இருக்கட்டும், இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனல் செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறையா ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இவர் இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கீ டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதில் எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்றது. எப்படின்னா இப்போ இவர் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் நம்மளுடைய எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஓகேங்களா, ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு இது 2005, அதேமாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, அதேமாதிரி நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 2009, அப்புறம் இப்போ வந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. சரி, இந்த 4 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் வேறு இதை பற்றி பேசலை. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் இருக்கிற இது மாதிரி வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா கிடையாது. இது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷனல் பாலிசி நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்தாங்க. அந்த எஜுகேஷனல் பாலிசிலேருந்து இந்த எஜுகேஷனல் பாலிசி மிகப்பெரிய லெவலில் வேறுபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி வேறுபட்டு இல்லாமல் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எஜுகேஷனை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போ அந்த மேம்படுத்தி கொடுக்குற விஷயத்துலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி நீட் சம் பேசிக் இன்சைட்ஸ், ரொம்ப டீப்பான ஒரு இன்சைட்ஸ் வந்து வேணும் அப்படின்றதான் இவர் சொல்கிறார் ஓகேங்களா. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்கிறார். அதாவது இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குது, லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவர் கொடுக்குறாரு. அது அவ்வளோ டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தோட இதுலேயும் என்னென்னா தே ஆர் இன்டர் கனெக்டட். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்னென்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு கீ ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஆர் அதர் பர்டிகுலர் செக்டார்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்டர் கனெக்டருக்கான ஒரு டீப் இன்சைட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா we can connect with other document. அப்போ ஓகேங்களா, இப்போ டீச்சர்ஸோடைய குவாலிஃபிகேஷனை நம்ம வந்து பெட்டராக எடுத்துகிட்டு வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த நாலேஜ் அப்படின்றது யாருக்கு ஷேர் பண்ணப்படும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்ம ரைட் டு எஜுகேஷனில் வந்து குழந்தைகளுடைய எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா டீச்சர்ஸுடைய எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அப்போ அதுக்கு ஏற்றாப்பில் நமக்கான டீப் இன்சைட்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு டீப் இன்சைட்ஸ் வந்து நம்மளுடைய என்ஜிஓஸ்க்கு இருக்கா அப்படின்றது தான் ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. பட் எந்த ஸ்டாண்டர்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஷின் மார்க். அப்போ அந்த ஸ்டாண்டர்டை வந்து என்னென்னா அவங்கள நம்ம எக்யூப் பண்ணணும் ஓகேங்களா. அவங்கள நம்ம எக்யூப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கெட் அ
குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா, அந்த எஜுகேஷன் செக்டாரில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் ஓகேங்களா, இப்போ டீச்சர்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் லைக் யூனிவர்சிட்டிஸ் டீச்சர் எஜுகேஷனல் காலேஜஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லிங்காக வரணும். எப்படி எதுக்காண்டி வில்லிங்காக வரணும் அப்படின்னா இந்த என்ஜிஓஸோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸோட அவங்க வந்து என்னன்னா வரணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷனை பற்றின ஒரு பேசிக் இதில் முக்கியமாக என்ஜிஓஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலுடைய ஒரு பேசிக் நேச்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேப்பர் 2ல் உங்களுக்கு முக்கியமான ஒரு இதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலுங்க ஒன்று வந்து என்னன்னா ஃபேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி. ஃபேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசியை பற்றி இதில் பேசுகிறாங்க. தட் இஸ் ஹார்ட்லி ஸ்மார்ட் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஹார்ட்லி ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்மார்ட் அப்படின்றாங்க. வாட் இஸ் ஹார்ட்லி ஸ்மார்ட் அப்படின்றது தான் முக்கியம் ஓகேங்களா. ஸ்மார்ட் அப்படின்னா ஓகே நல்லது ஓகேங்களா, ஃபேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி வந்து நல்லா இருக்குது அப்படின்றது. அதுலேயும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட்லி ஸ்மார்ட் அப்படின்றாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குதான் ஆனால் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, வாட் இஸ் ஃபேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான் இந்த ஃபேஸ்டு மேனுஃபேக்சரிங் பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நிறைய நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லார் கையிலையும் வந்து என்ன ஃபோன் இருக்கும், நம்ம மேக்ஸிமம் அந்த ஃபோனை திருப்பி பார்த்தோம்னா மேட் இன் சைனாவாக தான் இருக்கும், அது மேட் இன் இந்தியா ரொம்ப கம்மியான விஷயம் தான் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த இம்போர்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we have to reduce ஓகேங்களா. ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். பட் என்னன்னா அதில் நம்ம இன்னமும் வந்து என்னன்னா பூவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளுடைய ஓவரால் நேச்சர் ஓகேங்களா. அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. சரி, இதில் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே ஒரு வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை போய் படிங்க. சரி, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ மொபைலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் அப்படின்றது தான். அதுவும் இவ்வளோ அமௌண்ட்டில் உள்ள ஃபோன் ஐ திங்க் 15,000 நினைக்கிறேன் ஓகேங்களா. அது போய் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் தயாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எது பக்கத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டு மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படின்றதுக்குள்ளே தான் வருது. சரி, இந்த ஃபேஸ்டு மேனுஃபேக்சரிங் பாலிசியில் என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த ஆர்டிக்கலை இப்போ இவர் பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 16 கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் 5 வந்து இந்தியன் கண்ட்ரி, 5 வந்து ஃபாரின் கண்ட்ரி, 5 வந்து ஃபாரின் கம்பெனிஸ், 5 வந்து இந்தியன் கம்பெனிஸ், ஒரு 6 கம்பெனிஸ் வந்து என்னென்னா காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஓகேங்களா. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ப்ரொடியூசிங் மோர் ஓகேங்களா. அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 13.4 மில்லியன் தான் இருந்துச்சு ஓகே. 4 பில்லியன் தான் இருந்துச்சு நம்ம கண்ட்ரியில். 13.4 பில்லியன் தான் இருந்துச்சு 2016-17. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை 31 மாற்றிட்டாங்க ஓகேங்களா. 31 பில்லியனாக மாற்றிட்டாங்க. பட் நம்மளுடைய இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 97% ஓகேங்களா இந்தியன் மார்க்கெட்டுக்கே அது தேவைப்படுது. அதனால் நம்மளால் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியலை ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்ம கண்ட்ரியில் நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்பிள், ஜியோமி, ஓப்போ, OnePlus இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே எப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் எல்லா பார்ட்ஸையும் அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு அனுப்பிடுவான். நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவான், அசம்பிள் பண்ணி நம்மகிட்ட விற்றுருவான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்றது இருக்கா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோட இம்போர்ட் வந்து இன்னமும் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 85% வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. சரி, இப்போ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா, வியட்நாம், கொரியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்னென்னா இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ்னே சொல்லலாம். பட் இந்த கண்ட்ரீஸில் இல்லாத ஒரே ஒரு நெகட்டிவ் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி ஓகேங்களா, நம்ம கண்ட்ரி இந்த கண்ட்ரீஸை விடலாம் அதிகமாக வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான்
ஓகேங்களா. அப்போ ஏன் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக வந்து என்னென்னா, நம்ம எல்லா பார்ட்ஸையும் வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் அசம்பிள் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நம்ம கண்ட்ரியோட வேல்யூ அடிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, பட் ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ப்ரொடக்ஷன் லெவலுக்கும் வேல்யூ அடிஷனுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இது தான் நம்ம பண்ணலை அப்படின்றாங்க. இதுலேயும் இந்த நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த ஃபேஸ்டு மேனுஃபேக்சரிங் பாலிசியில் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். இது WTOவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, WTOவோட நார்ம்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குன்ட்டு அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ இது வந்து நமக்கு எதிராக முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், WTOவில் நம்ம அந்த இன்சென்டிவை ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் மோசமாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதுக்கடுத்து ஷிஃப்ட் ஃப்ரம் சைனா இஸ் அன்லைக்லி. அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு சைனாவை எல்லாரும் ஓரம் கட்டுறோம் அப்படின்றது நிறையா நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சைனா கூட வர்த்தகத்தை கம்மி பண்ணுறான். இதேமாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து சைனா கூட வர்த்தகத்தை, இப்போ யார் நம்ம லண்டன், அது UK வந்து சைனா கூட, அந்த யூரோப் வந்து சைனா கூட வர்த்தகத்தை கம்மி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து என்னென்னா, இந்தியா வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியுமா, இந்த அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டெல்லாம் நம்ம வந்து இந்தியா வந்து போய் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் நம்மக்கிட்ட ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவலில் பெனிஃபிட் இல்லை. அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. பிகாஸ் நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கே நம்மளால் வந்து சப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் தென் வாட் வி ஆர் ப்ரொடியூசிங். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியமானது. இதில் முக்கியமானது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை செயினோட கோலொகேஷனை பற்றி பேசுகிறாங்க. வாட் இஸ் கோலொகேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு தேவையான இன்னொரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்நாடகா தட் இஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயாரிப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டையும் அசம்பிள் பண்ணி விற்றுவாங்க. இதுதான் கோலொகேஷன் சொல்லலாம். இப்போ வியட்நாம் பக்கத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியா இருக்குது. ஓகேங்களா. சாம்சங் வந்து வியட்நாமில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதோட இது வந்து என்னன்னா கொரியாவில் இருக்குன்னா, தே வில் எக்ஸ்சேஞ்ச் தியர் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோலொகேஷன் வந்து என்னென்னா, சாம்சங்க்கு இல்லாட்டி ஆப்பிளுக்கெல்லாம் அங்கே இருக்குது. பட் இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு கோலொகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளுடைய சப்ளை செயினில் ஒரு கோலொகேஷன் அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வி ஆர் இன் அ ஸ்மார்ட் வே பட் இட் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டெம்பரேட். ஓகேங்களா. லெட்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது மகாராஷ்டிரா பற்றி இதை பேசியிருக்காங்க. அதுலேயும் வந்து கவர்னருடைய ஒரு லெட்டரை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அது என்ன லெட்டர்னா, கோயில்கள் வந்து ரொம்ப நாளாக மூடி இருக்குது. ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லாக்டவுன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இன்னும் கடவுள்கள் வந்து லாக்டவுன்லேருந்து வெளியே வரலை அப்படின்ற ஒரு செக்யுலர் இதை மீறி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அனுப்பியிருக்காரு. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துத்துவா கொள்கை ரிலேட்டடாகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதுவும் சிஎம்ஐ தாக்குற மாதிரியும் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற சிஎம் சிவசேனா அவர் வந்து என்னென்னா, ஹிந்து மத இதில் வந்து தீவிர ஈடுபாடு கொண்டவர் தான். எனிவே இருந்தாலும் அவர் வந்து என்னென்னா, இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவர் வந்து சிஎம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே கோயில்கள்லாம் மூடியிருக்காரு. ஏன் கோயில்களை மூடியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ கோயில்களை திறந்து வைக்கும்போது நமக்கு கூட்டம் வந்து நிறையா வரும். ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் அ டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சிஎம்மும் அவங்களுடைய கேபினெட்டும் எடுக்கிற முடிவு அப்படின்றது முக்கியமான முடிவுகள் தான். ஓகேங்களா. அது என்ன, மக்களுடைய எலெக்டட் கவர்மெண்ட் அது. அப்போ எலெக்டட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுக்கும்போது கவர்னர் வந்து அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் அவருக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா. இதில் சஜஷன் வேணால் கொடுக்கலாம். அந்த சஜஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் லெவலுக்கு உட்பட்டு தான் இருக்கணுமே தவிர, இவர் வந்து இவருடைய இவருடைய லெட்டர் தோணி எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யுலர் கான்செப்ட்டுக்கு மேலே போயிட்டு ஹிந்துத்துவா இதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இவர் வந்து பேசியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு இவருக்கு மேலே இருக்கிற பிரச்சனை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் இது வந்து மிகப்பெரிய லெவலில் இங்கே ப்ராப்ளம் வருது. அப்போ இங்கே தான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். இந்த ஆர்டிக்கலில் இல்லை. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கவர்னருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் மேலே வராங்களோ அந்த கவர்மெண்ட்டோட ஐடியாலஜி அண்ட் அந்த கவர்மெண்ட்டோட கட்சிக்காரர் யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கி கவர்னராக போட்டுறாங்க. தெர் இஸ் நோ
குவாலிஃபிகேஷன் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதேமாரி அவங்களுக்கு இதெல்லாம் க்ரைட்டீரியா இருக்கணுமானா கிடையாது. அவங்களுக்கு இந்த வயசு இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இது மட்டும்தான் க்ரைட்டீரியா. மற்றபடி வேறு எந்த க்ரைட்டீரியாவும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, தட் இஸ் கவர்னர், வித்தவுட் எனி குவாலிஃபிகேஷன் ஆர் ஒரு பீரியர் இது குவாலிட்டிஸ் இல்லாமல் என்னன்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியமிக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே வரக்கூடாது. ஆஸ் பர் கவர்னர் வந்து நியூட்ரல் பார்ட்டி. ஸோ அவர் பொலிட்டிக்கல் இதில் வரக்கூடாது. பட் பிஜேபியோட அந்த இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது பண்ணுற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை தவிர இன்னொரு விஷயமும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கவர்னர் தான் இதுக்கு முன்னாடி அங்கே பிஜேபி ரிலேட்டட் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்றவர் அங்கே வந்து சிஎம் ஆகிறதுக்கு என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உறுதிமொழி எடுத்து வச்சுருவார். பட் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வந்து என்ன, அதாவது பிஜேபி, அங்கே இருக்கிற பிஜேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஸோ மெஜாரிட்டி இல்லாததுனால சிவசேனா அண்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆலிஷனை கொண்டு வந்து அங்கே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஆகிறதுக்கு சிவசேனா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். பட் என்னென்னா இவர் அதுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா முதலமைச்சராக ஆக்கிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன கான்ஸ்டியூஷனல் இர்ரெகுலாரிட்டி அப்படின்றதும் அவர் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக நீங்கள் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த லெட்டர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான். செகண்ட், அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம். அன்பிளசன்ட் ஸ்பெக்டாக்கிள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆந்திர பிரதேஷில் இருக்கிற சிஎம், ஓகேங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, அவருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆந்திர பிரதேஷில் இருக்க ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் லைக் சந்திரபாபு நாயுடு, ஓகே, நான் பேர் சொல்ல 2 பேர் பேரையும் விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து ஆதரவாக வந்து அவர் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டஸ்ஸில் கிரியேட் பண்ணுது. இதில் முக்கியமாக வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்றதான். அதே மாதிரி வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டிவோட என்ன ஆகிறாரு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டன்ஸ் உள்ளே வராரு. ஓகேங்களா? அப்போது இந்த 2 பிரச்சனையும் நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதோடைய நியூட்ரலிட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவோட இன்ட்ரூஷன் இன்டு தி ஜுடிஷியரி அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நியூட்ரலிட்டி எந்த அளவுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சில தீர்ப்புகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியே அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான தீர்ப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் இப்போ என்னென்னா சிஎம் வந்து ஒரு ஜுடிஷியரி அத்தாரிட்டி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கிளாஷ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் கிடையாது. நமக்கு எல்லாருமே இன்டர் டிபெண்டன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ கோர்ட் எடுக்கிற முடிவுகளை எக்ஸிக்யூட்டிவால் மாற்ற முடியும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிற முடிவை கோர்ட்டால் மாற்ற முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தே ஹாவ் டு அட்ஜஸ்ட். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் இன் த சென்ஸ் இன் அ கான்ஸ்டியூஷனல் வே. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனல் வேல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் என்ன ஆகுது, 2 பேருமே முறைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டெமோக்ரஸி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் டேட்டா லாஸ்ட். இது வந்து நம்ம கண்ட்ரியோட முக்கியமான ஒரு மோசமான நிலைமைன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி, அதாவது என்ன, இப்போ பார்லிமெண்ட் செஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பார்லிமெண்ட் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் என்ன ஆகிட்டு அப்படின்னா, கோவிட்-19 நிறையா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் மைக்ரேஷன் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது ரிவர்ஸ் மைக்ரேஷன்னா, இப்போ ஒருத்தன் வேலை இல்லாமல் என்ன பண்ணிடுறான், பீகார்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறான். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனால் பீகாரில் வேலை இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், சென்னையிலேருந்து பீகாருக்கு போகிறான், மறுபடியும் திரும்பி போயிடுறான். ஸோ திஸ் இஸ் கால்டு ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிவர்ஸ் மைக்ரேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மைக்ரேண்டோட டேட்டா என்ன அப்படின்றத நம்மளுடைய லேபர் மினிஸ்ட்ரியை பார்த்து கேட்குறாங்க. இதுக்கு லேபர் மினிஸ்ட்ரி சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு டேட்டா கிடையாது அப்படின்றது. அப்போ எவ்வளோ லேபர்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, மைக்ரண்ட் லேபர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மைக்ரண்ட் லேபர்ஸோட கெப்பாசிட்டி என்ன, இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வரணும், அண்ட் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா அங்கே போனாங்கன்னா ரிவர்ஸ் மைக்ரேஷனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே லோக்கல் ரிசோர்ஸஸ் வந்து பாதிக்கப்படும். அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் வந்து இவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்காது. அப்போது உங்களுக்கு அல்டிமேட் ஸ்டார்வேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஹங்கர், பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் மோசமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து அதோட அசோசியேட் ஆகி நிறையா இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு குரூஷியல் சுச்சுவேஷனில் நம்மளுடைய லேபர் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிட்ட டேட்டா இல்லை. அப்போ இது என்ன அவங்கள இது புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஒபாக் அப்படின்ற ஒரு தன்மை. ஒபாக் அப்படின்ற தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடுருவ லைக் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது. இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் மேலே ப்ளேம் போடுறது. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயத்தை இவங்க அடிக்கடி பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் லேபர் ரிஃபார்ம் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு 4 லேபர் லாஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 40 லா கிட்ட இருந்துச்சு. அதை சுருக்கி 4 லாவாக கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, கோட் ஆன் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். இந்த மூணையும் வந்து லாஸ்ட் செஷனில் தான் நிறைவேற்றினாங்க. வித்தவுட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டிபேட் இல்லாமையே நிறைவேற்றிட்டாங்க. இதுக்கடுத்து 2019 ரிலேட்டட் டு வேஜ் ரிலேட்டடான ஒரு கோடையும் இவங்க நிறைவேற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கன்சல்ட்டிங் வித் அதர்ஸ். ஓகேங்களா? கன்சல்ட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் உங்களுக்கு லேபர் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐஎல்சின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஐஎல்சி அப்படின்ற ஆர்கனைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை கூட என்ன பண்ணல அப்படின்னா, இவங்க கலந்து ஆலோசிக்கலை இந்த பர்டிகுலர் இந்த 4 இதை பற்றி. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இதை தவிர என்னென்னா, நம்ம கண்ட்ரியில் லேக் ஆஃப் டேட்டா அப்படின்றது மிகப்பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆகுறாங்க அப்படின்னா, எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சும்மாவே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நடந்து போகிறதுக்கு திரும்பி எல்லாரும் வந்து டெல்லியிலேருந்து நடக்கிறாங்க, ஹரியானாலேருந்து நடக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து நடந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்றதுக்கு, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. ஆஃப்டர் ஸ்வான் அப்படின்ற ஒரு என்ஜிஓ, ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ஷன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு என்ஜிஓ, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமாக இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, தட் இஸ் ரயிலை வந்து ஏற்பாடு பண்ணது, இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்னமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்மர் சூசைடு எவ்வளோ இருக்குன்னு நம்மக்கிட்ட கரெக்டாக கொடுத்தது கிடையாது. பட்டினியால் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு கரெக்டாக கொடுத்தது கிடையாது. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே நம்மக்கிட்ட கரெக்டாக கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ ஜிஎஸ்டி வந்து ஷேர் கொடுக்கணும், அதையும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரியாக கொடுக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஜி நரேகா, ஓகேங்களா, எம்ஜி நரேகா அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். அதுக்கான ஜாப் கார்டு, ஓகேங்களா, ஜாபுக்கான கார்டு வந்து கொடுக்கணும், அதையும் வந்து என்ன நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ணலை. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன லேபர் ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த கோவிட்-19 பீரியடில். இதை தவிர என்னென்னா, நம்ம கண்ட்ரியில் நிறையா வந்து லேபர் ரிலேட்டடாக பண்ணுறது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்கனைஸ்டு லேபருக்கு தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் நம்மளுடைய ஜிடிபி எதுலேருந்து வருதுன்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து தான் வருது. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லேபர் கோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வருவாங்க, அன்னைக்கு சம்பாதிப்பாங்க, அன்னைக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய நெகட்டிவ்னஸ் இருக்குது. இப்போ இன்ஃபார்மல் எக்கனாமி அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அந்த எக்கனாமி வந்து எவ்வளோ நெகட்டிவ்னஸ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நெகட்டிவை பற்றி பேசுகிறார். இப்போ இன்ஃபார்மல் எக்கனாமியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தேவையான லேர்னிங் ப்ராசஸ் இருக்காது, ட்ரைனிங் இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தான் கம்மியாக கிடைக்கும். இதை தவிர முக்கியமாக வந்து என்ன, அவங்களுக்கு இடையில இருக்க இன்இக்வாலிட்டிஸ் வந்து அதிகம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் கேஸ்ட்டில் இருக்கிற தலித் பீப்புள், ஓகேங்களா, ஆதிவாசி பீப்புள், முஸ்லீம்ஸ் பீப்புள், இந்த பீப்புள் வந்து அந்த எண்ணிக்கை அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸுடைய ஹெல்த் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் கன்சர்னில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம பண்ணணும் அப்படின்னா, வி நீட் அ கரெக்ட் லேபர் டேட்டா. ஓகேங்களா? கரெக்ட் லேபர் டேட்டா இருக்கணும். அந்த லேபர் டேட்டாவுக்கு ஏற்றாப்புல இவ்வளோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அல்லது இவ்வளோ அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பாயிண்ட்டு, இதில் எம்எஸ்பியை பற்றி பேசுகிறாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி பேசுகிறாங்க. சரி, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது நார்மலாக ஒரு பயிரை வந்து நீங்கள் வந்து ஷோவிங், அதாவது என்னென்னா, நீங்கள் நிலத்தில் விதையிடுறீங்க, அதுக்கு முன்னாடியே வந்து என்ன, அதுக்கு வந்து இவ்வளோ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, இதை வந்து தனியார் வந்து அதே ரேட்டில் வாங்கணுமானா கிடையாது. ஓகேங்களா? வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரேட்டில் ப்ரொக்யூர் பண்ணணும். சரி, கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை ப்ரொக்யூர் பண்ணணுமா, அந்த பர்டிகுலர் கிராப்ஸ் வந்து என்ன, உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்எஸ்பியில் கொண்டு வராங்க, எம்எஸ்பி அமௌண்ட்டும் சொல்லிட்டாங்க. அப்போது கவர்மெண்ட் வந்து என்னென்னா அதை ப்ரொக்யூர் பண்ணணுமானா கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து லீகலாக எந்த இதுவுமே கிடையாது.
அவங்க வந்து என்னென்னா எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. பட் வந்து என்னென்னா இட் இஸ் நாட் லீகலி பவுண்ட் டு டூ ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து என்னென்னா ஏன் இந்த ஆர்டிக்கலில் இன்னொரு விஷயத்தை என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்பி வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இப்போ முக்கியமாக ஃபார்மர்ஸ் ரிலேட்டட் ஒரு 3 வந்து ஒரு ஆக்டை வந்து நிறைவேற்றினாங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கெல்லாம் எதுவுமே போகலை, டைரெக்டாக கொண்டு வந்தாங்க, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா, இந்த இந்த ஃபார்மர் லாலாம் வந்து என்னது எம்எஸ்பி வந்து கர்டைல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, எம்எஸ்பியில் இருக்கிற இதை வந்து என்னென்னா ஒரு பொருள் இவ்வளோ தான் விற்றுருக்கு, இவ்வளோ விற்கலை அப்படின்றது எப்படி கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்மார்க் நெட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் மூலமாக தான் தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதுக்கடுத்து அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காது, அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் ஒன்றும் இருக்காது. இதுக்கடுத்து என்ன, சென்டர் டு ரிலீஸ் துர்தால், இதை வந்து பிளாக் கிராம்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கிராமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நிறையா நேஷ்னல் பார்க் இதெல்லாம் டீட்டெயிலாக போகிறான். நான் அடுத்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிரினம், ஏன்னா இந்த பிளாக் கிராம் அப்படின்றது இந்த துர் வகையில் அடிக்கடி வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், நம்ம கண்ட்ரி என்னென்னா அதிகமாக அதை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பிளாக் கிராம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போயிருப்பாங்க, அவ்வளோலாம் தேவையில்லை. அது எந்த சாயிலில் வளருது, எப்படி வளருது, அது என்ன கிளைமேட்டில் வளருது ஓகேங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வந்து எப்போல்லாம் கேட்குதோ ஓகேங்களா, அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுடைய குடோனில், அதை வந்து காசுக்கு கொடுப்பாங்க. யாருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து என்ன மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 40,000 டன்ஸ் கிட்ட. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு கேபினட் அப்ரூவல் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட், இது தாங்க இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது. நேற்றே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதை பற்றின ஒரு இதை வந்து என்னென்னா உங்களுக்கு பிஐபியில் வந்து நேற்றே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட்லையும் போய் படிங்க ஓகேங்களா. சரி, இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா, அவங்களும் வேர்ல்டு பேங்கும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவிங் கவர்னன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஓகேங்களா, ஸ்கூல் எஜுகேஷனுடைய கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இம்ப்ரூவ்மெண்ட் இன் டேட்டா அண்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது அட் நேஷனல் லெவலில். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங், இதெல்லாம் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா. அவுட்கம்ஸ் இன் 6 ஸ்டேட்டில் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. அந்த 6 ஸ்டேட் என்ன, ஹிமாச்சல், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கேரளா அண்ட் ஒடிசா, இதுதான் 6 ஸ்டேட்டு ஓகேங்களா. அந்த 6 ஸ்டேட்டோட லிஸ்ட்டு இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இது ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷனில் தான் இவங்களுடைய முக்கியமான இது. சரி, ஸ்டார்ஸ் ப்ராஜெக்டோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிரகா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து என்னென்னா ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் நாலேஜ் ஆஃப் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இதுதான் இருக்கா அப்படின்னா இதை தவிர என்னென்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் இதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா குஜராத், தமிழ்நாடு, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், அஸ்ஸாம் ஓகேங்களா, இந்த இதிலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் ரீஎலெக்டட் டு யூஎன் ரைட்ஸ் பாடி. யூஎன் ரைட்ஸ் பாடினா என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் பாடி தான் பேசுகிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து என்னென்னா மறுபடியும் பாகிஸ்தானை வந்து மெம்பராக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. மெம்பர் இன் த சென்ஸ் அந்த கமிட்டி, ஏன்னா அவங்க மெம்பராக தான் இருக்காங்க, பட் என்னென்னா கமிட்டிக்கு தலைவர் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குல்ல மெம்பர்ஸ், அந்த குரூப்பில் வந்து என்னென்னா இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஏசியா பசிபிக் ரீஜியன்லேருந்து பாகிஸ்தானை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது தவிர வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் ட்ரேடிங் இன் பாண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்டு பிஸ்னஸ்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது ரொம்ப முக்கியம் இல்லை ஓகேங்களா. பாண்டை வந்து இது சேல் பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்க. இதுக்கடுத்து பப்ளிக்கோட டெப்ட் ரேஷியோ டு ரைஸ் 90% ஆஃப் ஜிடிபி இன் கோவிட்-19 என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில், நம்ம வேர்ல்டில் ஜிடிபியில் 90% ஆஃப் ஜிடிபி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா டெப்டாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.